படம் பார்த்த தென்பகுதியில் உள்ளவனா கேளுங்க. என் பேர் மூர்த்தி தேவர். வருடந்தோறும் 25 ஆண்டுகளா பல லட்சம் பேருக்கு பசுமன் தேவர் ஜெயந்திக்கு அன்னதானம் வழங்கி உள்ளேன். என்னை விட யாரும் பேச முடியும்? இனி நான் படம் பார்த்துட்டேன். நான் சொல்லணும், ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க. இந்த மேடையில் ஐயாக்கு அறிவுரை சொல்றதும் கிடையாது. நான் அவர் முன்னாடி வளர்ந்த பையன். என்னுடைய பேர் மூர்த்தி தேவர். படம் பார்த்தேன். அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்கு. என்னுடைய தலைமுறைக்கு, ஏன் பார்வைக்கு, ஐயாவுடைய வயதுக்கு, நான் உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்களும் என்னுடைய மாறுபட்டுக்கும் ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய எக்ஸாக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சத்தியமா சொல்ல, எந்த தேவையான இந்த படத்தை எடுக்க முடியாது. நான் ஒன்று சொல்றேன், ஒரு இயக்குனர் நிறைய மேடையில வீட்டு இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிற சமூகத்துக்காரங்க. சத்தியமா அந்த வெட்கப்படுறோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்துல நாங்க கோடி கோடியா அன்னதானம் பண்றது, விழாக்களுக்கு இந்த படம் எடுக்கணுங்க அறிவு எங்களுக்கு இருந்துச்சா? யாராவது செஞ்சோமா? அத எனக்கு தேவர்கள் உலக ஒண்ணு ஒரு தேவரை காட்டிருக்காருல, நான் தேவரை பார்க்கல. ஆனா கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்துல இருந்து ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும் நாங்க இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில் எங்க குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பாடுபடுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றேன், என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸாக்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சினிமா ரொம்ப எக்ஸாக்டா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பழைய 1957க்கு வந்து நம்மளை கொண்டு போறோங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அத கண்டிப்பா அந்த படக்குழுவினர் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்றேன். தென்பகுதியில ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை வந்து, ஏன்னா இஸ் எ சீனியர், அவங்க ஒரு பெரியா இருக்கிறதுனால என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. சத்தியமா இல்லையா, உங்களை உதாசனப்படுத்த இன்னைக்கு இந்த உழைப்பு, இந்த மேடை உங்களுக்கான மேடை. ஏன்னா நீங்க எழுதி கொடுத்த ஒவ்வொரு வைர வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னா கான்ட்ரவர்சியாவும் போயிரும்ல. அதனால சத்தியமா சொல்றேன், தேவரான சொல்றேன், இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவரான பல்லாயிரம் கோடி வச்சிருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாய தொழிலதிபர் எவ்வளவு செய்ய முடியுமா? இன்னைக்கு செஞ்சிருக்கார். ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்கார். தென்பகுதியில வேற சமுதாயத்தை சென்னை மாநிலத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கார். அண்ணா அரவிந்தராஜ் அண்ணன் அவர்லாம் அப்ப உள்ள ஒரு பெரிய டைரக்டர். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக சத்தியமா படம் அருமையா வந்திருக்கு.